Hello everyone, I'm Naveen. Welcome to Analogy. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா த குட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தாங்க. ஸோ நீங்க படம் பார்த்தவங்களோ பார்க்காதவங்களும் வந்துட்டு தாராளமா இந்த ரிவ்யூ வந்துட்டு நீங்க கண்டினியூ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் யாரோட கருத்தையும் நான் வந்துட்டு நான் எடுத்து பேச போறது கிடையாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த படத்தை பத்தி நான் வந்துட்டு என்னோட தாட்ஸ் தான் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்னு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க உங்க தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, த குட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இது படம் பேரு கிடையாதுங்க, படமே அப்படிதான் இருந்துச்சு. இந்த படமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபிலிம்ங்க. சரிங்களா, தளபதி கெரியர்ல. ஸோ தளபதி சினிமா இண்டஸ்ட்ரியை குவிட் பண்ணிட்டு அவரு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக வந்துட்டு அரசியல் பாலிடிக்ஸ்குள்ள வராரு. சரிங்களா, ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப முக்கியமா தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு வருத்தமான விஷயம் சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு தானே போனோம். ஸோ இதுக்கு முன்னாடி இது ஐ திங்க் இது செகண்ட் லாஸ்ட் படம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு படம் இருக்கு. ஸோ யா, அது நினைக்க ரொம்ப சோகமா இருக்குங்க. சரிங்களா, இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அதுதான் கொஞ்சம் மைண்ட்ல தோணிக்கிட்டு இருந்துச்சு. பட் படம் நல்லா கொண்டு போனுச்சுன்னு சொல்லணும். ஸோ யா, படத்தை நான் ரெண்டு விதமா நான் பிரிச்சு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோலே நம்ம ஆரம்பிப்போமே. ஓகே, இன்ட்ரோ ஒரு சிம்பிள் இன்ட்ரோ, பட் சர்ப்ரைஸ் இருக்கு. சரிங்களா, சர்ப்ரைஸ் இருக்கு. தியேட்டர்ல யாரும் உட்கார மாட்டீங்க, கத்தாம சைலண்டா யாரும் உட்காரவே மாட்டீங்க. சரிங்களா, விசில் பறக்கும், கிளாப்ஸ் விடும், கத்துவோம், தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம கத்துவோம். சரிங்களா, அந்த மாதிரி நான் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் எனக்கு தெரிஞ்சு லேக் எதுவும் இல்லை. செம்ம ஃபன்னா, செம்ம ஜாலியா, நல்ல இமோஷனலோட ஒரு நம்மளே அழகு வைக்கிற அளவுக்கு நம்ம தளபதி பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லணும். சரிங்களா, ஸோ நம்ம தளபதி சரிங்களா, நம்ம தளபதி காந்தியோட போர்ஷன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இருந்துச்சுங்க. சரிங்களா, அவரோட இன்ட்ரோடக்ஷன் அடுத்தடுத்து அதெல்லாம் ஓகே. ஸோ செகண்ட் ஆஃப் இன்னும் பரபரப்பா போனுச்சு. நம்மளுக்கு ஒரு ஏஞ்சி அதான் நம்ம வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி போனை எடுத்து நோண்டுறதுக்கு கூட அந்த டைம் கொடுக்கலங்க. சரிங்களா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் கூட நம்மளால போன் பார்க்க முடியாது. பிகாஸ் நீங்க ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த கதை உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்கிரீன் பிளே. சரிங்களா, ஸ்கிரீன் பிளே, டோட்டல் ஸ்கிரீன் பிளே இஸ் த பேக் போன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பேக் போன் ஸ்கிரீன் பிளே அவ்வளவு விறுவிறுப்பா. நம்ம வெங்கட் பிரபு என்னென்ன சொன்னாங்களோ, நம்ம கோட் டீம் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் 100% ட்ரூங்க. ஸ்கிரீன் பிளே தாறுமாறா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரிங்களா, ஸ்டாரி இட்ஸ் நாட் அ நியூ ஸ்டாரி. ஓகே, புது ஸ்டாரி கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்றது, பழைய ஸ்டாரிங்க. சரிங்களா, எப்பல இருந்து நம்ம அதோட ஆரிஜினே நம்ம சொல்ல முடியாது. அந்த காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணிருக்க ஒரு ரிவெஞ்ச் ஸ்டாரி தான். சரிங்களா, இது ஸ்பாயிலர் கிடையாது. இது நான் அதோட மூட் சொல்றேன். சரிங்களா, அந்த ஸ்டாரி மூட் சொல்றேன். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டாரி தான். ஓகே, நம்ம தளபதி, நம்ம காந்தி வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்றாரு. அண்ட் அவங்களோட டீம், நம்ம பிரசாந்த், பிரபு தேவா அண்ட் வந்துட்டு அஜ்மல் எல்லாம் வந்துட்டு அவங்க கேங். சரிங்களா, ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ், ஒரு ராக் கீழே வேலை செய்யறாங்க சீக்ரெட்டா. சரிங்களா, ஸோ சீக்ரெட் ஏஜென்ட்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு மிஷனுக்கு போய் அங்க செத்துட்டேன்னு நினைச்சு ஒரு வில்லன் மறுபடியும் வந்துட்டு பழி வாங்குறதுக்காக தான் வந்துட்டு மறுபடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு வரான். சரிங்களா, இதுதான் கதை. ஓகே, வரும்போது யாரை தூண்டுறான், இப்படிலாம் வந்துட்டு அவன் பழி வாங்கணும்னு நினைக்கிறான், அதுக்கு என்னென்ன பண்றான் எல்லாம் வந்துட்டு இதான் ஸ்டாரிங்க. சரிங்களா, ஸோ ரிவெஞ்ச் ஸ்டாரி, புது ஸ்டாரி கிடையாது. பட் த ஸ்கிரீன் பிளே இஸ் த வெரி இன்ட்ரெஸ்டிங். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேங்க. சரி, அடுத்து என்னன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ சில இடத்துல ஸ்கிரீன் பிளே வந்துட்டு எப்படி சொல்றது, லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு ஏதாவது பிஜிஎமோ அடுத்த வர காமெடி சீன்ஸ், வேற சீன்ஸ்லாம் வந்துட்டு ஹைப் ஏற்றி விட்டுருது. சரிங்களா, அந்த ஒரு லேகே நம்மளால ஃபீல் பண்ண வைக்கல. ஓகேங்களா, அண்ட் வந்துட்டு மேக்கிங் வேற லெவல் எடுத்திருக்காங்க. மேக்கிங் நிறைய லைவ் லொகேஷன்ல போய் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுங்க மேக்கிங். சில கேமரா ஷாட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா, ட்ரோன் ஷாட்ஸ்லாம் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் அந்த டிஏஜிங் டெக்னாலஜி, நம்ம இளைய தளபதிக்கு யூஸ் பண்ண டெக்னாலஜி அங்கங்க பிசிறு தட்டினாலும் பட் ஓவராலா பார்க்கும் போது அந்த ஒரு குவாலிட்டி நல்லா தெரிஞ்சுச்சிங்க. சரிங்களா,
சில இடத்துல தான் பிசிறு தட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. சில இடத்துல நான் பார்க்கும்போது ஃபைட் சீனா இருக்கணும், அங்க லைட்டா பிசிறு தட்டுச்சு. பட் ஓவரா நீங்க பாக்குறப்போ வந்து செம்ம குவாலிட்டியா இருக்கும். அதாவது என்ன ஃபோக்கஸ் ஷாட்லாம் காட்டும் போது அங்கேயும் பிசிறு தட்டுனுச்சுன்னா, பட் வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு உறுத்துற மாதிரி இருக்காரு. சரிங்களா? டேஜிங் அந்த ப்ராசஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பாராட்டி ஆகணும். வேற லெவல் எடுத்திருக்காங்க, சூப்பரா வந்திருக்குங்க. சரிங்களா? படத்துல செகண்ட் பேக் போன் மியூசிக் எத்தனை வாட்டி கலாய்ச்சிங்க நம்ம இந்த தலைவனை யுவன் சங்கர் ராஜாவை. பாட்டு சரியில்லை, ரெண்டாவது பாட்டு ஓகே, பாக்கு சரியில்லை, பிஜிஎம் சரியில்லை, அது இதுன்னு நொட்டை லொட்டு லொசுக்குன்னு சொன்னீங்களே, போய் பாரு எப்படி என் தலைவன் கொடுத்துருக்கான பிஜிஎம். சரிங்களா? மங்காத்தா படம் பார்த்து நீங்க போனீங்கன்னா மங்காத்தாவை மறந்துடுவீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு பிஜிஎம். சரிங்களா? நான் வந்துட்டு தளபதி ஃபேனா சொல்லல, ஜென்ரல் தான் சொல்றேன். சரிங்களா? ஆடியன்ஸா சொல்றேன். வேற லெவல்ல இருக்குங்க பிஜிஎம்னா. ஒரே டியூன் அந்த ட்ரெயிலர்ல கூட நீங்க கேட்டிருப்பீங்க, இல்லாட்டி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பூஜை வீடியோல கூட அந்த அந்த ஒரு மியூசிக் வந்து கேட்டீங்க. அதே வந்துட்டு டிஃப்ரெண்ட், எப்படி சொல்றது, நல்லா ஒரு ஒன்னும் அப்கிரேட் பண்ணி ஒரு மாஸ் பிஜிஎம். அந்த ஒரு பிஜிஎம் அங்கங்க வருது, எல்லா இடத்துலயும் வருது, மோஸ்ட்லி வருது. பட் உங்களுக்கு கேட்கறது செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஒரு செம்ம ஹைப் ஏற்றுவாங்க. ஒவ்வொரு பிஜிஎமும் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம யுவன் சங்கர் ராஜா தெரிக்க விட்டாரு, சொன்ன வாய்ங்களா அரைச்சு விட்டாருதான் சொன்னாங்க, அப்படிதான் இருந்துச்சு. சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லி ஆகணும், எங்க தலைவன் என் தளபதியோட இளைய தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் ஜஸ்ட் லிட்ரலி எப்படி சொல்றது, மைண்ட் ப்ளோவிங்க, வேற லெவல் அவரோட. ஓகே, எத்தனை பேருக்கு நம்ம தளபதி நடிச்ச அழகிய தமிழ் மகன் இந்த படம் பிடிக்கும்? ஆரம்பத்துல சரியா ஓடல இந்த படம், ஒரு ஃபிளாப் கொடுத்த படங்க. சரிங்களா? ஆரம்பத்துல யாரும் புரியும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து அந்த பிரசாத் கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிக்கும். வில்லன் ஷேடு அந்த படத்துல இருந்து நம்ம தளபதியோட வில்லன் ஷேட் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆமாவா இல்லையா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிக்கும். அப்ப நம்ம அந்த படத்தை வந்துட்டு பெருசா நம்மளுக்கு அந்த தெரியல, பட் இப்பதான் வந்துட்டு அதுல வில்லன் ஷேட் எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கும் அந்த ரைட்டிங். சரிங்களா? எனக்கு அப்படி லிட்டரலி எனக்கு அந்த அழகிய தமிழ் மகன் குட், அதாவது வில்லன் விஜய், வில்லனிசம் பண்ற விஜய், ஒரு ஹீரோயிசம் பண்ற விஜய், ரெண்டு விஜய் மறுபடியும் எனக்கு ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க. சரிங்களா? அழகிய தமிழ் நான் வந்துட்டு பிக் ஸ்கிரீன் தியேட்டர்ல நான் போய் பார்க்கல, பட் மறுபடியும் ஆக்சுவலி ரீக்ரியேஷன் பண்ண மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். பட் வந்துட்டு நான் பிரசாத் கேரக்டரே ஒன்னும் வந்துட்டு 10 மடங்கு சேர்ந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வில்லனிசம் வந்துட்டு வெறுத்தனமா செம்ம சைக்கோவா இருந்துச்சுங்க நம்ம தளபதியோட கேரக்டர். சரிங்களா? நீங்க படத்துல பாருங்க, உங்களுக்கு அந்த வில்லத்தனம் ரொம்ப பிடிக்கும். வில்லனிசம் வந்துட்டு வில்லனிசமே ஒரு ஹீரோட்டிக்கா காமிக்கோங்க நம்ம தளபதியை. அவரோட ஆக்டிங் சொல்லவே வேணாங்க, எவ்வளவுதாங்க நம்ம தளபதி பத்தி சொல்ல. அவரோட ஆக்டிங் அழுகுறதா இருக்கணும், இமோஷனல் சீன்ஸ், காமெடிலாம் வந்துட்டு பழைய விண்டேஜ் விஜய்னா நம்ம வசீகரா பாத்திருக்கீங்களா? வசீகரா ஸ்னேகா கூட அதே வந்து நம்ம சொல்லி ஆகணும். நம்ம அடுத்தது நான் சொல்றேன். வசீகரால நம்ம வடிவேல வச்சு செம்ம காமெடி பண்ணுவார்ல நம்ம விஜய், கலாய்க்கிறது எல்லாம் லிட்டரலி அதே கேரக்டர் செம்ம ஃபன்னா இருக்குங்க. சரிங்களா? நம்ம தளபதியோட கேரக்டர், இளைய தளபதியோட அந்த கிண்டல் நக்கல்லாம் வந்துட்டு அது வேற ஜானர் இல்ல. இப்போ வந்துட்டு ஒரு டீனேஜ் வந்துட்டு ஒரு கலாய்க்கிறாரு, ஒரு கிண்டல் பண்றோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ரெண்டு கேரக்டருக்கும், நம்ம காந்திக்கும் அண்ட் வந்துட்டு அந்த இளைய தளபதி அந்த யங்கர் வெர்ஷன் தளபதிக்கும் வந்துட்டு ரெண்டு பேர் தான் அந்த கேரக்டர் டிஃபரன்ஸ் காட்டியிருப்பாருங்க நம்ம தளபதி ஆக்டிங்ல. வயசான தளபதி எப்படி அந்த லுக்குக்கும் பேசுற விதம் அன்டில் அந்த வாய்ஸ் கூட வந்துட்டு டிஃபரெண்ட் பண்ணியிருக்காருங்க. வயசான கேரக்டருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓல்டர் வாய்ஸா இருக்கணும், சிறு வயசுக்கு செம்ம அந்த ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ன ஒரு சில்லான ஒரு வாய்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காருங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. லிட்டரலி இந்த படம் வந்துட்டு தளபதி படம், நிறைய ஒரு நடிப்பின் பட்டாலுமே இருக்கு. பட் அங்க வந்துட்டு அந்த நடிப்பின் பட்டெல்லாம் அங்கங்க வந்துட்டு போவோம். பட் லிட்டரலி உங்களுக்கு ஸ்டார்டிங் டு எண்டு நம்ம தளபதி முகம் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? எல்லாரும் அவங்கவுங்க நடிப்பை வந்துட்டு நல்லா பண்ணி கொடுத்துருங்க. எல்லா ஆர்டிஸ்டும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு, அந்த ஸ்கோப்ல என்ன எவ்வளவு அந்த ஆக்டிங் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியுமோ அங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. அண்ட் வந்துட்டு நம்ம ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் வசீகரால நடிச்ச நம்ம தளபதி அண்ட் ஸ்னேகா அவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு வசீகராவோட கண்டினியூட்டி தான் நினைக்கிறேன், அந்த வேர்ல்டு தான் நினைக்கிறேன், வசீகராவோட யூனிவர்ஸ் தான் நினைக்கிறேன். அங்கிருந்து அதோட எப்படி கெமிஸ்ட்ரி அந்த படத்துல எப்படி பேசுவாங்க, வாப்போ வாடா போட அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துல வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லிட்டரலி எனக்கு வந்துட்டு வசீகராவை ஞாபகம் முட்டுது. விஜய் நம்ம தளபதியும் வந்துட்டு ஸ்னேகாவும் ஸ்கிரீன்ல பாக்குறது வசீகராவை ஞாபகம் முட்டுது. ஸோ அப்படிதாங்க இருக்கு. அண்ட் வந்துட்டு வில்லனிசம் காட்டுற விஜயம் அண்ட் வந்துட்டு ஹீரோட்டிக் இருக்கிற விஜயம் பார்க்கும்போது எனக்கு அழகிய தமிழ் மகன் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ரிப்ளிகேட் பண்ணுதுங்க. ஒரு மாதிரி ஞாபகம் முட்டுது, செம்மையா இருக்குங்க.
டோட்டலா வந்துட்டு எல்லாம் கேமியோஸ் வந்துட்டு ஒரு 2 கேமியோ இருக்குங்க சரிங்க. ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு தலை வருவாரு, தோனி வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. நீங்க வந்து படத்துல பார்க்கும்போது பார்க்கலாம். சொல்ல போனா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு நம்ம குறை சொல்லுங்க தான் ஆளே இல்லைங்க சரிங்களா. நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டா எனக்கு அந்த ஒரு போர்ஷன் சிஜி தாங்க சரிங்களா. நீங்க ட்ரெய்லர் ஒரு கட்டு பார்த்துருப்பீங்க. இளைய தலைமை ஒன்னும் யங்கர் வெர்ஷன் நாளைய திருப்பில இருக்கிற ஒரு விஜயை நீங்க வந்து அந்த அந்த ஒரு சீன் நீங்க ஒரு பார்த்துருப்பீங்க சரிங்களா. அது படத்துல வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வரும். சிஜி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் பட்ஜெட் காரணமா இருக்கலாம், டைம் காரணமா இருக்கலாம். அந்த சிஜி வந்துட்டு ஒரு வீடியோ கேம் மாதிரி போயிடுச்சுங்க. அந்த மாதிரி எனக்கு அது சரிப்பட்டு வரல சரிங்களா. அது பார்க்கறப்பே தெரியுது வீடியோ கேம். அது குவாலிட்டி நல்லா இல்லைங்க. டிஏஜிங் பண்ணதுலாம் வேற ஆள ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. பட் வந்துட்டு டிஏஜிங் பண்ணது லிட்டரலி வந்துட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நல்லா இல்லைங்க. ஓப்பனா சொல்ல போனா நல்லா இல்லை. எல்லாத்துக்கும் தெரியுங்க பாக்குறவங்க. ஏன் வெங்கட் பிரபுக்கு தெரியும், ஏஜஸ்க்கும் தெரியும், நம்ம ப்ரொடியூசருக்கும் தெரியும். பட் பட்ஜெட் காரணமா இருக்கலாம், டைம் காரணமா இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு அவங்க இதோட போதும் நிற்பாட்டிக்கலாம்னு வச்சிருக்காங்க போல. பட் வந்துட்டு சில ஷார்ட்ஸ் சில கட்டங்கள்லாம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு அந்த லுக் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பழைய தளபதி, அதாவது வந்துட்டு நாளைய திருப்பத்துல நடிச்ச தளபதியை பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. அதே அந்த யங்கர் லுக்கு, இப்ப இருக்கிற காஸ்டியூம், அதாவது மாடர்ன் டைம் காஸ்டியூம். பட் வந்து அந்த லுக்கு சுருட்ட முடி, மீசா மட்டும், லீன் சீன் எல்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலா பார்க்கும்போது நல்லா இல்லைங்க. அந்த கேரக்டர் வந்து செட் ஆகல. மேபி வேற ஆள யங்க போர்ஷனா வச்சுட்டு பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்தவங்க. ஏன் நம்ம தளபதியோட சன் அவர் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் வந்துட்டு அவர் தான் டைரக்ட் பண்ண போயிட்டாரு. ஸோ யா, இவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு சொல்லிறதுக்கு. அது வந்துட்டு நம்ம த கோட் மூவியோட ஸ்பாய்லர் ரிவ்யூல வந்துட்டு நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ யா, இதுதான் என்னோட ரிவ்யூ. யாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்காம டிஸ்லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு, நிறைய தளபதி ஃபேனுக்கு. மறக்காம யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்களோ உங்களோட தாட்ஸ் என்ன வேணா இருந்தாலும் வந்துட்டு இந்த வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க தாட்ஸும் என் தாட்ஸும் வந்து சேமா இருக்கலாம்னு நம்ம வந்துட்டு அதில் பார்த்துக்க முடியும் சரிங்களா. ஸோ யா, இதில் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ signing off you, I'm Naveen. See you next video. Take care. Bye.